ஸ்தோத்திரம் செய்வேனே, இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, ஸ்தோத்திரம் செய்வேனே, இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே. அன்னை மரி சுதனை புல் மீது அமிழ்ந்து கழுதவனை, புல் மீது அமிழ்ந்து கழுதவனை, புல் மீது அமிழ்ந்து கழுதவனை, முன்னடை மீதுற்ற சின்ன குமாரனை, முன்னடை மீதுற்ற சின்ன குமாரன், முன்னுரை நூற்படி இந்நிலத்து துணை ஸ்தோத்திரம் செய்வேனே, இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? ஸ்தோத்திரம் செய்வேனே, இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, ஸ்தோத்திரம் செய்வேனே, இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே. இந்த கால வேளையில ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கும்படியாய், உம்மை துதிக்கும்படி ஆண்டவர் இந்த காலையில் எங்களை இந்த இடத்துல நீர் கொண்டு வந்தீரே. உம்முடைய மாறாத கிருபை இரக்கங்கள் தயவுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இசப்பா, இந்த அதிகாலையில் உம்மை தேடுவதற்கு கர்த்தாவே சபையாராக இருக்கிற எங்களுக்கு நீர் ஒரு நல்ல வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்தீரே. உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய அன்புக்காக, உம்முடைய தயவுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளின் ஆராதனை, இந்த கிறிஸ்மஸ் ஆராதனை சர்வீஸை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இன்னும் தூரத்திலும் சமீபத்தில் இருந்தவர்கள் தான் எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் ஏற்ற வழியில் கொண்டு வாரும். உடைய திரு நாமத்தை உயர்த்த பலன் தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். எல்லாருக்கும் தெரிந்த பாடல், பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், இங்கே தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலாம், இங்கே தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானா. குளிரும் பனியும் கொட்டினிலே, கோமகனும் கொட்டினிலே, ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ, ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கு தூங்கு பாலானி, தூங்கு தூங்கு பாலானி, பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானா, இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானா. குளிரும் பனியும் கொட்டினிலே, கோமகனாம் கொட்டினிலே, ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ, ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கு தூங்கு பாலானி, தூங்கு தூங்கு பாலானி,
பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவ மைந்தனா, சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவ மைந்தனா, இங்கு பங்கமுற்ற பசு தொட்டில் படுத்திருக்கிறார். இங்கு பங்கமுற்ற பசு தொட்டிலே படுத்திருக்கிறார். குளிரும் பனியும் தொட்டினிலே கோமகனாம் தொட்டினிலே ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கு தூங்கு பாலானி, தூங்கு தூங்கு பாலானி. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை முன்பு அவர் சொன்னபடி முடிப்பதற்காக, முன்பு அவர் சொன்னபடி முடிப்பதற்காக இங்கு மோட்சம் விட்டு தாட்சியுள்ள முன்னணையிலே, இங்கு மோட்சம் விட்டு தாட்சியுள்ள முன்னணையிலே. குளிரும் பனியும் கொட்டினிலே கோமகனோ தொட்டினிலே ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கு தூங்கு பாலானி, தூங்கு தூங்கு பாலானி. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சிங்காசனம் வீற்றிருக்கும், சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவ மைந்தனா, இங்கு பங்கமுற்ற பசு தொட்டிலில் படுத்திருக்கிறார். இங்கு பங்கமுற்ற பசு தொட்டிலில் படுத்திருக்கிறார். குளிரும் பனியும் தொட்டிலே கோமகனாம் தொட்டிலே ஆரீரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கு தூங்கு பாலானி, தூங்கு தூங்கு பாலானி. பெத்தலையில் பிறந்தவரை, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி. எல்லாம் சேர்ந்து பெத்தலையில் பிறந்தவரை, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவ மைந்தனா, சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவ மைந்தனா, இங்கு பங்கமுற்ற பசு தொட்டிலில் படுத்திருக்கிறார். இங்கு பங்கமுற்ற பசு தொட்டிலில் படுத்திருக்கிறார். குளிரும் பனியும் தொட்டினிலே கோமகனாம் தொட்டினிலே ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கு தூங்கு பாலானி, தூங்கு தூங்கு பாலானி. பெத்தலையில் பிறந்தவர் போற்றி துதி மனம். இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை, பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனம். இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து, சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து, தூக்கினாரே சேற்றி நின்று உயர்த்தினாரே கண்மலை மீது, தூக்கினாரே சேற்றி நின்று உயர்த்தினாரே கண்மலை மீது. சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து, சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து, தூக்கினாரே சேற்றி நின்று உயர்த்தினாரே கண்மலை மீது, தூக்கினாரே சேற்றி நின்று உயர்த்தினாரே கண்மலை மீது. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே, ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே, ஓ என் நேசரின் அன்பு
நீளத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். குற்றங்கள் யாவையும் நீக்கிடவே என் நீளத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். என் மீறுதல்கள் அவர் மன்னித்தாரே, என் நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே. என் மீறுதல்கள் அவர் மன்னித்தாரே, என் நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. பிதாவோடு என்னை சேர்த்திட்டாரே, புத்திர சுவிகாரம் தந்திட்டாரே. பிதாவோடு என்னை சேர்த்திட்டாரே, புத்திர சுவிகாரம் தந்திட்டாரே. எனக்காகவே யாவையுமே செய்து முடித்திட்டார் சிலுவையிலே. எனக்காகவே யாவையுமே செய்து முடித்திட்டார் சிலுவையிலே. இயேசுவின் அன்பு சேர்ந்து சொல்லுங்க, அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. குற்றங்கள் யாவையும் நீக்கிடவே என் நீளத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். குற்றங்கள் யாவையும் நீக்கிடவே அவர் ஏற்றுக்கொண்டார். என் மீறுதல்கள் அவர் மன்னிப்பாரே, என் நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே. என் மீறுதல்கள் அவர் மன்னிப்பாரே, என் நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. பிதாவோடு என்னை சேர்த்திட்டாரே, புத்திர சுவிகாரம் தந்திட்டாரே. பிதாவோடு நல்ல கரங்களை தட்டி பாடுங்க. புத்திர சுவிகாரம் தந்திட்டாரே. எனக்காகவே யாவையுமே செய்து முடித்திட்டார் சிலுவையிலே. எனக்காகவே யாவையுமே செய்து முடித்திட்டார் சிலுவையிலே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து. சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து. தூக்கினாரே சென்றினின்றே உயர்த்தினாரே கண்மலை மீது. தூக்கினாரே உயர்த்தினாரே கண்மலை மீது. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே.
நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. அல்லேலூயா. இயேசுவின் அன்பு உலகத்தில் மாறாத ஒன்று. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அந்த அன்பு தான் இந்த பூமியில அவரை நமக்கு மனிதனாக தெய்வமாக இருந்த அவரை நம்ம இந்த பூமியில கொண்டு வந்தது அவருடைய அன்பு. அதுதான் யோவான் சொல்றார், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அந்த அன்பு மாறாதது. அந்த அன்பு இயேசுவின் அன்பு நித்தியமானது. அது நீங்காத ஒன்று. ஹல்லேலூயா. அந்த அன்பை நினைத்து இன்னொரு பாடலை நாம் சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இயேசு பிறந்தாரே என் உள்ளத்திலே, இயேசு பிறந்தாரே மகிழ்ந்து பாடிடுவோம். இயேசு பிறந்தாரே என் உள்ளத்திலே, இயேசு பிறந்தாரே மகிழ்ந்து பாடிடுவோம். பாவங்கள் போக்கிட இரட்சகர் பிறந்தாரே, சாபங்கள் நீக்கிட நித்திய பிறந்தாரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. தூதர்கள் பாடிட, சாஸ்திரிகள் தொழுதிட, மேய்ப்பர்கள் வணங்கிட, அற்புதம் நடந்திட, நீதியின் சூரியனா இயேசு பிறந்தாரே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கட்டுகள் அறுந்திட விடுதலை, வியாதிகள் நீங்கிட, அதிசயம் நடந்திட, நீதி சூரியனா இயேசு பிறந்தாரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. தூதர்கள் பாடிட, சாஸ்திரிகள் தொழுதிட, மேய்ப்பர்கள் அற்புதம் நடந்திட, நீதியின் சூரியனா இயேசு பிறந்தாரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. கட்டுகள் அருந்திட, விடுதலை தந்திட, வியாதிகள் நீங்கிட, அதிசயம் நடந்திட, நீதியின் சூரியனா இயேசு பிறந்தாரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசு பிறந்தாரே என் உள்ளத்திலே, இயேசு பிறந்தாரே மகிழ்ந்து பாடிடுவோம். இயேசு பிறந்தாரே என் உள்ளத்திலே, இயேசு பிறந்தாரே மகிழ்ந்து பாடிடுவோம். பாவங்கள் போக்கிட இரட்சகர் பிறந்தாரே,
பாடிட நித்திய பிறந்தாரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்போம். ஒரு நிமிஷம் கொஞ்ச நேரம் ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்ல போறோம். அந்த அதிகால வேளையில கர்த்தர் நம்ம இந்த இடத்துல கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். ஸ்தோத்திரம். பல இடங்களில் தூரமா இருந்தும் பக்கத்துல இருந்தே நம்மையும் கர்த்தர் கொண்டு வந்தாரு. எத்தனை நல்ல தேவன். அவர் நமக்காக சிங்காசனத்தை விட்டு இந்த பூமிக்கு வந்தவர் அல்லவா. அந்த தேவனை நாம் உயர்த்துவதற்கு நம்ம ஒரு நாள் வெட்கப்படவே வேண்டாம். இந்த புதிய நாளை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த அதிகால வேளையில கர்த்தருடைய முகத்தை நாம் பார்ப்பதற்கு தேவன் நமக்கு பாராட்டின எல்லா நன்மைகள், கிருபைகள், இரக்கங்களை நினைத்து ஏசப்பாவுக்கு கொஞ்ச நேரம் நல்ல வாய்களை திறந்து, இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே, இந்த காலையில உம்முடைய முகத்தை பார்ப்பதற்கு தேவன் எங்களுக்கு தந்ததான எல்லா நன்மையான ஈவுகளுக்காக ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இரட்சகர் வந்ததா ரட்சிப்பும் வந்ததே. இரட்சகர் வந்ததா ரட்சிப்பும் வந்ததே. மன்னிப்பும் கிடைத்ததே, மறுவாழ்வு கிடைத்ததே. மன்னிப்பும் கிடைத்ததே, மறுவாழ்வு கிடைத்ததே. இம்மானுவே தேவன் நம்மோடே. இம்மானுவே தேவன் நம்மோடே. இம்மானுவே தேவன் நம்மோடே. இம்மானுவே தேவன் நம்மோடே. ஓ இம்மானுவே தேவன் நம்மோடே. இம்மானுவே தேவன் நம்மோடே. இம்மானுவே தேவன் நம்மோடே. பகலிலே மேகஸ்தம்பமா, இரவிலே அக்கினி ஸ்தம்பமா. பகலிலே மேகஸ்தம்பமா, இரவிலே அக்கினி ஸ்தம்பமா. முன் செல்லும் தூதனாய் வழி நடத்தும் மெய்ப்பனாய். முன் செல்லும் தூதனாய் வழி நடத்தும் மெய்ப்பனாய். இம்மானுவே தேவன் நம்மோடே. இம்மானுவே தேவன் நம்மோடே. இம்மானுவே தேவன் நம்மோடே. இம்மானுவே தேவன் நம்மோடே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அவர் இம்மானுவேல். 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 இம்மானுவேல் தேவன் நம்மோடே. இம்மானுவேல்
தேவன் நம்மோடே. நன்றி ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் நமக்கு உண்டு. பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் நமக்கு உண்டு. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவர் உன் துணையும் கேடகமானவர், அவர் உன் துணையும் கேடகமானவர். இஸ்ரவேலே எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, கர்த்தரை நம்பு. இந்த காலையில கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவர் உன் துணையும் கேடகமானவர், அவர் உன் துணையும் கேடகமானவர். புழுதியிலிருந்து தூக்கி விடுவார், குப்பையிலிருந்து உயர்த்திடுவார். எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தின ஆண்டவர் உங்களை என்னை தூக்கி நிறுத்தி இருக்கிறாரே. இந்த ஆண்டு கடைசி நாட்கள் உயர்த்திடுவார். பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்தவர் எனக்கு உண்டு. பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்தவர் எனக்கு உண்டு. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவர் உன் துணையும் கேடகமானவர், அவர் உன் துணையும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளிலே, இந்த கிறிஸ்மஸ் நல்ல நாளில் உலகமெங்கிலுமே இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பின் நல் வார்த்தைகளை எல்லா திருச்சபைகளிலும் பகிர்ந்து கொள்கிறதான ஒரு நல்ல நாள். வேற எந்த மெசேஜும் யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, பேச மாட்டாங்க. எல்லாம் இயேசுவின் பிறப்பு, இயேசுவின் பிறப்பு. அதே மாதிரி உயிர்த்தெழுந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா உலகம் எங்கிலும் இருக்கிற திருச்சபைகளில் இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து தான் பேசுகிறாங்க. குட் ஃப்ரைடே அன்னைக்கு குட் ஃப்ரைடே பார்த்தா வேற எந்த மார்க்கமும் அப்படிப்பட்டதான ஒரு நாளில் அப்படிப்பட்ட வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதில்லை. காரணம், அப்படிப்பட்டதான ஜீவனுள்ள வார்த்தைகள் அடங்கிய இந்த வேத புஸ்தகம் நம்முடைய ஆண்டவராய் இயேசு ஜீவனுள்ள தேவன் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பூமியிலே தேவகுமாரனாம் இயேசு மனிதனாக பிறந்தார். பாவிகளை ரட்சிப்பதற்காக இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார் என்று சொல்லி பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின நிருபத்தில் அவர் சொன்னார். ஸோ இயேசு நம்மை நேசித்ததனுடைய விளைவு தான் இன்றைக்கு நீங்களும் நான் இங்கே கூடி வந்திருக்கிறோம். இயேசு நம்மை நேசித்ததனுடைய ஒரு பிளெஸ்ஸிங் தான் பல இடங்களில் இருந்ததான நம்மை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார், இன்றைக்கு இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கார். இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு என்பது இந்த உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத ஒரு பெரிய பாக்கியம். நான் பிறந்தேன் என்று சொன்னால் நான் பிறப்பேன் என்று யாருமே முன்னறிவிப்பு கொடுத்ததில்லை. இயேசுவின் பிறப்பை குறித்து, இயேசு இந்த உலகத்தில் பிறப்பார் என்பதை குறித்து பழைய ஏற்பாட்டு கால தீர்க்கதரிசிகள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பதாகவே சொல்லிவிட்டார்கள். மனிதன் இந்த பூமியில
தேவனால் படைக்கப்பட்ட போது அவன் பாவம் செய்த போதே தேவனுடைய தீர்க்க தரிசனம் வெளிப்பட்டதை நம் ஆதியாகம புஸ்தகத்திலே பார்க்கிறோம். அப்படி நாம் ஒவ்வொரு அதிகாரங்களாய் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்போது, யூதாவை ஆசீர்வதிக்கும் போது சொல்றான், உன்னிலிருந்து ஒரு செங்கோல், ஒரு நட்சத்திரம் உதிக்கும் என்கிறதான வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொன்னார். அதுபோல நாம் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்துக்கு வரும்போது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் என்கிற தீர்க்க தரிசன வார்த்தைகள் வெளிப்பட்டதை நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு அதிகாரங்களும், சிறிய தீர்க்க தரிசன புஸ்தகத்தில், மீகா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில், இப்படி ஒவ்வொரு அதிகாரங்களிலும் இயேசுவின் பிறப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற ஒரு நல்ல சத்தியத்தை நாம் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் எது சொல்லப்பட்டதோ அது புதிய ஏற்பாட்டில் நிகழ்ந்ததுதான் சரித்திரம். ஆகவே இன்றைக்கு சரித்திர நாயகன் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்த சில வார்த்தைகளை உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொள்ளும்படியாய் விரும்புகிறேன். நாம் வேதத்தில் வாசிக்கப்பட்டதான அந்த 11வது வசனம், இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து எனும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்கிறதான வார்த்தை தான் மிக முக்கியமான ஒரு வார்த்தை. இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் முதல் 2 அதிகாரங்களில் நாம் திருப்பி பார்த்தால், இந்த 2 அதிகாரங்களிலேயும் 2 விசேஷித்த தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து நம்மால் பார்க்க முடியும். ஒன்று யோவான் ஸ்நானகன், அவருடைய பிறப்பும் ஒரு அற்புதமான ஒரு பிறப்பு. 2 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு. இந்த 2 பேருடைய வாழ்க்கையுமே நாம் பார்ப்போம் என்று சொன்னால், இந்த உலகத்திலே தோன்றின அநேக மகான்கள், அநேக தேவர்கள் என்று சொல்லுகிறார். அவர்களை விட மேன்மையானவர் ஒருவர், ஆண்டவராய் இயேசு. அவர் இந்த உலகத்தில் தோன்றினது. 2 யோவான் ஸ்நானகன், அவருடைய பிறப்பு ஒரு வித்தியாசமானது, அவருடைய வளர்ப்பு ஒரு வித்தியாசமானது. ஆகவே இந்த 2 பேருடைய சரித்திரமும் 2 பேருடைய வாழ்க்கையுமே இந்த முதல் 2 அதிகாரங்களிலே சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்து மத்தேயு 1ஆம் அதிகாரம், 2ஆம் அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம், இப்படிப்பட்ட அதிகாரங்களில் நீங்க வேதத்தை தொடர்ச்சியாக மாறி மாறி நீங்கள் படிப்பீர்களே, ஆனால் ஏராளமான சத்தியங்களை நம்மால் என்ன செய்ய முடியும், அறிந்து கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பில் மிக முக்கியமான நபர்கள் நமக்கு தெரிந்தவர்கள் மேய்ப்பர்கள், 2வது சாஸ்திரிகள், அதை விட எல்லாத்திலும் முக்கியமானது நட்சத்திரம். அப்படிதானே? ஸோ இந்த நட்சத்திரம், இவைகள் எல்லாமே முக்கியம். ஆனால் அந்த உலகத்தில் இயேசுவின் பிறப்பு ஏன் முக்கியம்? ஏன் இன்றைக்கு உலகம் எங்கிலும் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை நம்ம எல்லாரும் செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா, அவர் சரித்திரத்தை 2ஆக மாற்றினவர். ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்கிற சரித்திரத்தை 2ஆக மாற்றினவர் நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து. ஆகவேதான் இயேசுவின் பிறப்பு என்றாலே, டிசம்பர் மாதம் வந்தாலே எல்லாருக்குள்ள என்ன வருகிறது? ஒரு பெரிய சந்தோஷம். என்ன சந்தோஷம்? இயேசு பிறந்த சந்தோஷம். இந்த உலகத்தில் எவ்வளவு தேவர்கள் தோன்றினார்கள். அவங்க பிறந்த நாளெல்லாம் சிலருக்கு தெரியும், சிலருக்கெல்லாம் தெரியாது. ஸோ அப்படிப்பட்ட அவர்கள் பிறந்த நாளில் இவ்வளவு சந்தோஷம் இல்லாத நமக்கு இயேசுவின் பிறப்பில் என்ன சந்தோஷம் அப்படின்னா, இவர் தான் நமக்காக மரித்தவர், இவர்தான் நம்மை ரட்சித்தவர், இவர்தான் நம்மேல அன்பு கூர்ந்தவர். ஆகவே அவருடைய அன்பு, அவருடைய தியாகம், அவருடைய அன்பும் அவருடைய தியாகமும் தான் நம்ம இந்த நாளில் அவருடைய பிள்ளையாக என்ன செய்திருக்கிறது, மாற்றி இருக்கிறது. ஆகவே இந்த நல்ல நாளில் நாம் செய்ய வேண்டியது என்ன? அப்போஸ்தலர் 10:39 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். என்ன செய்கிறவராக இருந்தார்? நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். அப்ப கிறிஸ்மஸ் என்பது இயேசு இந்த பூமியில வந்தபோது அவர் என்ன செய்தாரோ அதை செய்வதுதான் கிறிஸ்மஸ். அதை செய்வதுதான் கிறிஸ்மஸ். இன்னைக்கு கிறிஸ்தவம் இன்னைக்கு இந்த அளவு உலகமெங்கிலும் பரவுவதற்கு ஒரு காரணம், இயேசு இந்த பூமியில எதை செய்தாரோ அதை அன்றைய பரிசுத்தவான்கள், அன்றைய மிஷனரிகள் இந்த பூமியில செய்ததின் விளைவுதான் இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். அவர்கள் நன்மை செய்தார்கள். படிப்பறிவில்லாத இடங்களுக்கு கடந்து போய் பள்ளிக்கூடங்களை ஆரம்பித்தார்கள். ஏழை பிள்ளைகள், திக்கற்றவர்களை கண்டு அவளை ஒன்று சேர்த்து அவர்களுக்கு ஒரு விடுதியை உருவாக்கி அவர்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுத்து மேன்மையான வழிகளிலே அவர்கள் நடத்தினார்கள். இந்த நன்மை எங்கிருந்து வந்தது என்றால் இயேசுவினுடைய குணம்,
இயேசுவின் குணம் அன்றைக்கு இருந்த மிஷனரிகளுக்குள்ள, அன்றைக்கு இருந்த பரிசுத்தவான்களுக்குள்ள இருந்ததினால அவர்கள் நன்மை செய்ததின் பலனாக இன்னைக்கு நாம் இந்த இடத்துல என்ன செய்யிருக்கிறோம், நிற்கிறோம். இங்க இருக்கிற அநேகர் பல மிஷனரி ஸ்கூல்ல படிச்சவங்க இருக்கலாம், சிலர் ரோமன் கேத்தலிக் ஸ்கூல்ல படிச்சவங்களா இருக்கலாம். சோ இப்படியெல்லாம் கல்விகள் நமக்கு எங்க இருந்து வந்தது? ஒருவேளை மற்றவங்க சொல்லுவான் மேலை நாட்டு மதம் அப்படின்னு சொல்லி. மேலை நாட்டு மதம் அல்ல, இயேசு பிறந்தது ஆசியா கண்டத்தில். ஆமென், அப்படிதானே? இங்க வேதம் சொல்லுகிறது பாருங்க, கிறிஸ்து என்பவர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் என்ன செஞ்சிருக்கிறார்? எங்க பிறந்தாரா? தாவீதின் ஊர். தாவீதின் ஊர் எங்கெங்க இருக்குது? நீங்கள் வேதத்தில் வாசிங்க. மத்திய எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் எடுங்க. மத்திய எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் எடுங்க. 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாமா? யூதேயாவில் உள்ள, சொல்லுங்க எங்க உள்ளது? பெத்லகேம் எங்க இருக்கிறது? யூதேயாவில் உள்ள பெத்லகேம். இந்த யூதேயாவில் உள்ள பெத்லகேமத்தில் தான் இயேசு பிறந்தார் என்கிறதான செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த யூதேயாவில் உள்ள பெத்லகேம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த தாவீதின் சந்ததியில தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். அப்படிதானே? யாருடைய சந்ததியில பிறந்தார்? தாவீதின் சந்ததி. இந்த தாவீது எந்த ஊர்காரர்? பெத்லகேம் ஊர்காரர். அப்படிதானே? சோ தாவீது பெத்லகேம் ஊர். ஏன்னா சவுல் ராஜா அவருடைய பதவியை இழந்துட்டார். இப்ப சாமுவேலை அனுப்புறார் கர்த்தர், நீ போ பெத்லகேம் போ, அங்கே ஈசா என்கிறதான ஒரு மனிதன் இருக்கிறார், அவருடைய பிள்ளையில ஒருவனை நீ நான் யாராக எனக்கு ராஜாவாக நான் என்ன செஞ்சிட்டேன், தெரிந்து கொண்டேன். அவன் அபிஷேகம் பண்ணுகிறார். அவர் யாரு? தாவீது. நீங்க ரூத்தின் புத்தகம் கடைசி அதிகாரத்தில் நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த ரூத்தினுடைய சந்ததி தான் தாவீது. தாவீதின் சந்ததியிலே பிறந்தவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதனுடைய பட்டியல் மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வேற யாருடைய பிறப்பை குறித்து இவ்வளவு பெரிய பட்டியல் வரல. இப்ப நான் இருக்கிறேன், என்னுடைய பெயர் உங்களுக்கு தெரியும். எங்க அப்பா பேர் சாமுவேல், என்னுடைய தாத்தா பேர் கோயில் பிள்ளை. அவங்க அப்பா பேர் கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்தே இல்லை, எங்க தாத்தாவையும் பார்க்கல. அவங்க அப்பா பேர் காலேப். அவருக்கு அப்பா பேர் எப்படின்னு கேட்டா எனக்கு தெரியாது. ஆனா இயேசு கிறிஸ்து இன்னைக்கு இருப்பார்னா அவரை போய் கேட்டீங்கன்னா அவர் பரம்பரையா சொல்லுவார். ஏன்னா அவருடைய ஹிஸ்டரி, அவர் பிறப்பு குறித்த ஒரு ஹிஸ்டரி இந்த பூமியில இருக்கு. ஆமென். சோ ஆண்டவருடைய வசனம் சொல்றது பெத்லகேம் இல்ல, அவர் பிறப்பார் என்கிற வார்த்தை தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்ட வார்த்தை. சோ தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்ட வார்த்தை இயேசுவின் பிறப்பில நிறைவேறப்படும் போது என்ன நடக்கு தெரியுமா? ஒரு பெரிய சந்தோஷம். இப்போ யோசேப்புக்கும் மரியாளுக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. யூதருடைய திருமண நிச்சயம் என்பது அது ஒரு வித்தியாசமான நிச்சயம். திருமணம் அவங்க நிச்சயிக்கிறது எப்படின்னா, பெண் ஆணை பார்க்க மாட்டார்கள், ஆண் பெண்ணை பார்க்க மாட்டாராம். சோ பெற்றோர்கள் பார்த்து இதுதான் உன் பிள்ளை, இந்த பிள்ளையை தான் நீ திருமணம் செய்யணும் அப்படின்னா கிட்டத்தட்ட பல மாதங்கள் அதற்காக அவங்க காத்திருக்கணுமா. காத்திருக்கிற நாட்கள் இருக்கிறது. சோ இந்த காத்திருக்கிற நாட்கள் முடிந்த பிறகு மணவாட்டியை அழைத்து செல்வதற்காக மணவாளருடைய கூட்டத்தார் வந்து அவங்க அழைச்சிட்டு போவாங்களாம். அதற்கு பிறகுதான் அவங்களுடைய திருமணம் நடக்கும் என்பது அவருடைய யூத கலாச்சாரத்தின்படி நடக்கிற சம்பவம். சோ இயேசுவின் தகப்பனாகிய யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது மரியாளை. ஆனால் திடீர்னு அவருக்கு ஒரு செய்தி வருது, மரியாள் கர்ப்பவதி ஆயிட்டார். சோ இந்த வார்த்தையை கேட்ட உடனே நம் வேதத்தில் வாசிக்கிறோம், மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் அவர் அதை கேட்ட உடனே என்ன செஞ்சாராம்? அந்த வார்த்தையை கேட்ட உடனே அந்த அம்மாவை தள்ளிவிட மனதா இருந்தார். ரகசியமா, சீக்கிரட்டா, வேண்டாம் எனக்கு இந்த அம்மா என்ன செய்யண்டா வேண்டான்னு தள்ளிவிட மனதா இருந்தார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவருக்கு வந்து சொல்றாரு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை யாருடைய குமாரனாகிய யோசேப்பா? சொல்லுங்க, யாருடைய குமாரன்? தாவீதின் குமாரன். பாருங்க, இந்த தாவீது அவருடைய இயேசு கிறிஸ்துவுடைய சந்ததி, தாவீதின் சந்ததியில் பிறந்த இயேசு. இப்ப யோசேப்பு சொல்றார், நீ தாவீதின் குமாரன், நீ தாவீதின் குமாரன், உன் மனைவியை நீ என்ன செய்யாத, தள்ளாத. இது ஃபர்ஸ்ட் தூதன் வந்து யோசேப்பு கிட்ட பேசுற ஒரு சம்பவம். இன்னொரு இடத்துல தூதன் வந்து இயேசு கிறிஸ்து
தகப்பனாகிய யோசேப்புட்டு ஒரு வார்த்தை சொன்னார். என்ன தெரியுமா? இயேசு பிறந்தாச்சு, ஏரோது கொலை செய்ய போறான். இப்ப 2ஆம் அதிகாரத்தில் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், இயேசுவை வந்து சாஸ்திரிகள் வணங்கிட்டு போயிட்டாங்க, அவங்க வழி மாறி போயிட்டாங்க, ராஜா கோபப்பட்டு இருக்கிறாரு. இப்ப அடுத்த வார்த்தை சொல்லுது 13ஆம் அதிகாரத்தில், அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில். அப்ப 2 வாட்டி யோசேப்புக்கு தேவ தூதன் என்ன வந்திருக்கிறாரு? சொப்பனத்தில் வந்திருக்கிறார். சொப்பனத்தில் வந்திருக்கிறார். வந்து சொல்றாரு, நீ அவளை தள்ளி விடுறாதப்பா, நீ அவளை தள்ளி விட்டுறாத. அவ வயிற்றுல உருவாகிறது பரிசுத்த ஆவியினாலே உருவாக்கப்பட்ட ஒரு சந்ததி. அவர்தான் இயேசு. அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இயேசு என்றால் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிக்கிறவர். அப்ப இயேசு இந்த பூமிக்கு வந்தது நோக்கம் என்னையும் உங்களையும் ரட்சிப்பதற்காக. அதனால நாம் இந்த நாளில் சந்தோஷமா இருக்கிறோம். அடுத்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, அவள் ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று. ஏனென்றால் இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று. அப்போ இயேசு என்னை ரட்சிப்பது மட்டுமல்ல, இயேசு என்னோடு கூட இருப்பதற்காகவே இந்த பூமிக்கு அவர் வந்தார். ஆமென். அதனாலதான் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் யார் கூட இருப்பேன்? உங்களோடு கூட இருப்பேன். மரண பரியந்தம் உங்களோடு கூட இருப்பேன். அந்த நாளில் ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னால இருந்த பெற்றோர்கள் எல்லாம் தங்க பிள்ளைகளுக்கு பேர் வைக்கும்போது இம்மானுவேல், சாமுவேல், தானியேல், என்ன இப்படியெல்லாம் பேர் வச்சாங்க. அப்படிதானே? நெகேமியா, அவ்வளோ அழகா, யோசேப்பு, மோசே. எங்க குடும்பத்தில் ஒரு 5-6 சாமுவேல், தானியேல் இருக்காங்க. சாமுவேல், தானியேல். நான் நினைப்பேன், எங்கள் அப்பா பேர் சாமுவேல், எங்கள் மாமா 2 பேர் சாமுவேல், எங்கள் சித்தப்பா பேர் தானியேல், எங்கள் அண்ணன் பேர் தானியேல், இன்னொரு சித்தப்பா பேர் தானியேல். நல்லா யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு இருந்த பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கென்று பெயர் சூட்டும் போது பரிசுத்தவான்களை நினைவு கூர்ந்து பெயர் சூட்டினார்கள். ஆமென். அந்த பெயருக்கெல்லாம் ஒரு அர்த்தம் இருந்து. இன்னைக்கு நாம் வைக்கிற பெயர், பிள்ளைகளுக்கு வைக்கிற பெயருக்கு அர்த்தமே தெரியாத நிறைய பேர் இருக்கிறோம். ஆனால் இயேசு இந்த பூமிக்கு வந்தார் அல்லவா, இயேசு என்றாலே ஒரு அர்த்தம் இருக்கிறது. என்ன அர்த்தம்? என் பாவங்களை மீட்டு என்னை ரட்சிக்கிறவர் இயேசு. கிறிஸ்து என்றால் யாரு? அபிஷேக நாதர். இம்மானுவேல் என்றால் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே நான் ஏன் சந்தோஷமா இருக்கிறேன்னா, இயேசு என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நான் எங்க போனாலும் அவர் என் கூட வரார். நான் எங்க இருந்தாலும் அவர் என் கூடவே இருக்கிறார். அந்த இம்மானுவேலின் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். உன் கூட இருக்கும்போது, தேவன் உன்னோடு கூட இருக்கும்போது அவர் உன்னை ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார்? கைவிட மாட்டார். ஆனால் அவர் உன்னோடு இருக்கிறார் என்றால் அவருடைய சுபாவம் நமக்குள்ள வரணும். இயேசுவின் சுபாவம் நமக்குள்ள இருக்குமானால் நம்ம இந்த பூமியில என்ன செய்வோம்? நன்மை செய்வோம். அல்லேலூயா. ஆமென். சொல்லுங்க, எதை செய்வோம்? நன்மை செய்வோம். இன்னைக்கு கிறிஸ்துமஸ் நாளில் நம்ம என்ன செய்யணும்? திக்கற்ற பிள்ளைகளுக்கு, ஆதரவற்றவர்களுக்கு, நம்ம செய்கிறதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கவங்களுக்கு தான் நம்ம என்ன செய்வோம்? ஆமாம், ஏதோ ஒன்று செய்கிறோம். ஆனால் நிறைய பேர் தேவைகளோடு கூட இருக்கிறாங்க. நிறைய பேர் தேவைகளோடு. நேற்று மாலையில் எனக்கு ரங்கத்திலேருந்து ஒரு பாஸ்டர் ஃபோன் பண்ணார். என்னுடைய நல்ல நண்பர் அவர் ஃபோன் பண்ணி சொன்னார், பாஸ்டர் நீங்கள், நான் பல முறை போகிறேன் வரேன், நான் அவர் பார்த்ததில்லை, நீங்கள் வர்றதாக கேள்விப்பட்டேன். எங்கள் பாஸ்டர் வந்து சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷம் பாஸ்டர், நீங்கள் வர்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் நீங்கள் நன்மை செய்வதற்கு வருவதை நினைக்கும் போது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன் அப்படின்னா, இந்த தீவில், இன்டர் ஐலண்டில், அது மிடில் அந்தமானில் இருக்கிற எங்கள் ஊழியக்காரங்களையும் நீங்கள் நேசிக்கிறீங்களே, எங்கள் மேலே கரிசனை இருக்கே, அதற்கு நான் ரொம்ப நன்றி உள்ளவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், பிரதர், எங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டாம், ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இது எங்களால் உண்டானதல்ல, என் திருச்சபையால் உண்டானதல்ல, இது தேவன் எங்களுக்கு கொடுத்த மகாபெரிய கிருபை. ஆமென். சோ கர்த்தருடைய நாம மகிமைக்காக நாம் இந்த பூமியிலே நன்மை செய்தால் அதற்கான பலனை பரலோகத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே இந்த கிறிஸ்துமஸ் நாளில், இந்த நல்ல நாளில் கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் நமக்காக இந்த பிறந்த நாளில் அவர் ஏன் பிறந்தார் அப்படின்னு கேட்டா ஒரே ஒரு வார்த்தை, அவர் நன்மை செய்யும்படிக்கு இந்த பூமிக்கு வந்தார். அவருடைய பிள்ளையா இருக்கிறதான எனக்கு அவர் கற்றுக் கொடுத்த பாடம், நான் என்ன செய்யணும்? நன்மை செய்யணும்.
நன்மை செய்யணும். அந்த இயேசு இன்றும் என்னோடு கூட என்ன செய்கிறார்? இருக்கிறார். அவர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என்னை அபிஷேகித்திருக்கிறார். என்னை என்ன செய்திருக்கிறார்? அபிஷேகித்திருக்கிறார். எனக்குள்ள அவருடைய அபிஷேகம் இருப்பதினால அவரை குறித்து வேதம் சொல்லும் 39 கடைசியில அவர் பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவர்களை விடுதலையாக்கும்படிக்கு இந்த பூமிக்கு வந்தார். அப்படி என்றால் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கிறிஸ்துமஸ் நாளில நம்ம நன்மை செய்வது மட்டுமல்ல, பாவத்தின் பிடியில் இருக்கிற மக்களை பாவத்திலிருந்து விடுவிக்கிற ஒரு மகத்தான பணியை நாம் என்ன செய்யணும்? செய்யணும். அது நம்முடைய கடமை. அது நம்ம மேல விழுந்த கடமை. ஒருவரும் கெட்டு போகக்கூடாது. எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பம். ஆகவே இந்த நாளில் ஒருவருக்காயிலும் இயேசு ஏன் இந்த பூமிக்கு வந்தார் என்கிற வார்த்தையை சொல்லி நீங்க உங்க வீட்டில் சாப்பாடு கொடுங்க, அல்லது ஒரு கேக்கு கொடுங்க. போய் வீட்டுக்கு நண்பர்களை பார்க்க போகிற நீங்க ஒரு வார்த்தையும் சொல்லாம ஹாப்பி கிறிஸ்மஸ்ன்னு சொல்லிட்டு வந்தா ஒரு பலனும் இல்லை. ஒரே ஒரு வார்த்தை, இயேசு ஏன் இந்த உலகத்திற்கு வந்தார், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை ஒரே ஒரு வார்த்தையில நீங்க உங்களுக்கு சொல்லிட்டு வாங்க. அது இன்றைக்கு விதைக்கிற விதை ஒரு நாளில் பலனை தரும். இன்றைக்கு விதைக்கிற விதை கண்டிப்பா ஒரு நாளில் என்ன செய்யும்? பலனை தரும். ஆகவே இந்த நல்ல நாளில் நாம் நன்மை செய்கிறவராயிருப்போம். நம்முடைய தேவன் இயேசு இந்த பூமிக்கு வந்ததினாலே உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல பிரியம், அவர் நம்ம மேல வச்ச பிரியம், அந்த பிரியம் தான் நான் மற்றவங்களுக்கு செய்கிற நன்மை. பிரியம் இல்லாம எதையும் செய்ய முடியாதுங்க. பிரியம் இருக்கணும். உனக்கு மற்றவங்களுக்கு செய்யணுன்ற ஒரு ஆசை உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கணும். அந்த ஆசை இல்லைன்னா நம்மால செய்யவே முடியாது. ஆகவே கர்த்தருடைய நாமத்தினால இன்றைக்கு நாம் பிரியமாய் நாம் யாரையெல்லாம் சந்திக்கிறோமோ அவங்களுக்கு இயேசுவை குறித்து ஒரே ஒரு வார்த்தை, இயேசு ஏன் இந்த உலகத்துக்கு வந்தார், என்னை எப்படி ரட்சித்தார், அவர் என்னை எப்படி மாற்றினார், அவர் என்னோடு இருப்பதினால, எனக்கு என் குடும்பத்தோடு என் பிள்ளைகளோடு இருப்பதினால என்ன பலன், அதை மட்டும் நீங்க சொல்லுங்க. வேற ஒன்றும் சொல்ல வேண்டாம். இதுவே ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒன்று. ஆகவே இந்த காலவேளையில நன்மை செய்கிற இயேசு, தாவீதின் ஊரிலே பிறந்ததான இயேசு ஏன் இந்த பூமிக்கு வந்தார்? அவர் நன்மை செய்கிறவராய் இந்த பூமிக்கு வந்தார். அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் இந்த பூமியில நன்மை செய்கிறவர்களாக இருப்போம். தொடர்ந்து கர்த்தருடைய நாமத்தை இந்த நாளில் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஜெபித்து இந்த கூட்டங்களை முடிக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். எந்திரிக்க சொன்னா எந்திரிச்சு. ஹல்லேலூயா. ஆமென். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இயேசுவின் பிறப்பை இந்த நல்ல நாளில் உடைய நண்பர்கள் நீங்கள் சந்திக்கிறவர்களுக்கெல்லாம் இயேசுவை குறித்து ஒரு வார்த்தையாயிலும் சொல்லுங்க. இயேசுவை குறித்து ஒரு வார்த்தை, அவர் அன்புள்ளவர், அதாவது சொல்லுங்க, அவர் அன்புள்ள ஆண்டவர், அவர் எனக்காக உங்களுக்காக தம்முடைய ஜீவனே கொடுத்தவர் சொல்லுவீங்களா? அவர் இந்த பூமிக்கு வந்தது, சிங்காசனத்தை விட்டு இந்த பூமிக்கு வந்தார் அல்லவா? அந்த தெய்வத்தை உயர்த்துவோமா? பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கிருபையுள்ள ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த கிறிஸ்துமஸ் நாளில் நம்முடைய பாதத்தில் நம்முடைய பிள்ளைகளாக இருக்கிற அடியால் கடந்து வரும் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தவும் கர்த்தர்களுக்கு தந்த கிருபையை நினைத்து உமக்கு நன்றி கூறுகிறோம். இந்த ஆராதனைக்கு வந்த ஒவ்வொருவரையும், சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதியும். விசேஷமாக எங்கள் மத்தியிலே கொண்டு வந்த அருமையான பிரதர் டேவிட் அவருடைய குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தர் அவருடைய குடும்பத்தையும் அவருடைய மனைவி பிள்ளைகளையும் அவள் செய்கிற வேலையிலும் ஆண்டவருடைய கிருபை இருக்கட்டும். பிரதர் சாம்சனுக்காக அவருடைய மனைவி பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தாவுடைய மகனுக்கு நீர் கொடுத்திருக்கிற உன்னத பதவிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த வேலையில் ஆண்டவருடைய மகனை நீர் கனப்படுத்தும். எல்லா விதமான மனுஷீக தீய சக்திகளுக்கும் இப்படி பிள்ளையை விலக்கி பாதுகாத்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருக்காய் சாட்சியாக இந்த 2 குடும்பங்களும் நிலைநிற்கும் இந்த விஷயம். அவங்க அந்தமான தீவுகளில் ஆண்டவரே இந்த விடுமுறை நாட்களில் தங்கி இருக்கிற இடங்களில் ஆண்டவருடைய பாதுகாப்பு பிள்ளைகளோடு கூட இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம்.
இப்போது நம்முடைய பிள்ளைகளை நாங்கள் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே சபையாராய் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து நம்முடைய கரம் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியுடைய இணைக்கும் சமாதானமும் காவலும் இன்றும் என்றும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக.